ஹலோ வீவர்ஸ், வெல்கம் டு த சேர்ஃபுல் பீட். இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்னென்னா, நம்ம எல்லாரும் ஓடி ஓடி உழைக்கிறது எதுக்காகனா நம்மளோட குழந்தைகள் நம்மளோட பிள்ளைங்களுக்காக தான் நம்ம ஓடி ஓடி கஷ்டப்படுறோம், உழைக்கிறோம். அந்த வகையில் நம்ம குழந்தைங்கள்கிட்ட என்னென்ன வார்த்தைகள்லாம் பேசுகிறோம், என்னென்ன வார்த்தைகள்லாம் குழந்தைங்கள்கிட்ட பேசக்கூடாது அப்படின்ற எல்லா விஷயங்களையும் இன்றைக்கி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலுக்கு புதுசாக வரீங்க அப்படின்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பொதுவாக உலகத்தில் இருக்கிற பெற்றோர்கள் எல்லாமே நம்மளோட குழந்தைங்க பெரிய டாக்டர் ஆகணும், பெரிய இன்ஜினியர் ஆகணும், பெரிய பிஸ்னஸ் மேன் ஆகணும், பெரிய சயின்டிஸ்ட் ஆகணும், அப்படிலாம் வளர்த்துட்டு வர்றதை வழக்கமாக வச்சுருப்போம். அதுவே ஒரு குறிப்பிட்ட ஏஜ் வந்ததுக்கப்புறம் நம்ம குழந்தைங்க மேலே இருக்கிற அந்த அட்ராக்ஷன், அந்த பாசம் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக டவுன் ஆகும். அது எதனால் அந்த ஈர்ப்பு குறையுது அப்படின்னா, அவங்க ஒரு ஏஜ் வரும்போது நம்ம தலைக்கு வசந்துட்டாங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கிட்டு குழந்தைங்களை நீங்கள் வேறு ஆங்கிளில் நீங்கள் பார்க்குறத வழக்கமாக வச்சுருப்பீங்க. அதுக்கு என்ன மெயின் ரீசன்னா, அவங்க நீங்கள் சொன்ன பிச்சை கேட்க மாட்டாங்க. ஏருக்கு மாறான விஷயங்களை அவங்க செய்யும் போது உங்களுக்கு அவங்க மேலே கோபம் வரும். அந்த டைமில் அவங்க மனசு புண்படும்படி நீங்கள் சில வார்த்தைகளில் திட்டிடுவீங்க. அந்த மாதிரி குழந்தைங்களோட மனசை புண்படுத்தக்கூடிய வார்த்தைகள் என்னென்னு பார்க்கலாம். முதலாவதாக பார்க்கக்கூடிய வார்த்தை என்னென்னா, முட்டாள், லூஸு, பைத்தியம் அப்படின்னு சொல்லி நம்மளோட குழந்தைங்களை திட்டுறதை வழக்கமாக வச்சுருப்போம். இந்த மாதிரியான வார்த்தைகளை சொல்லி நம்ம குழந்தைங்களை திட்டுறோம் அப்படின்னா அது அவங்களோட மன உறுதியை பலவீனப்படுத்தும்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்களோட தன்னம்பிக்கையை சீர்குலைத்திடும்னு சொல்கிறாங்க. செல்ஃப் கான்ஃபிடென்ட்னு ஒன்று இருக்கும். ஸோ அவங்க மேலே அவங்களே செல்ஃப் கான்ஃபிடென்ட்டாக இருப்பாங்க. நம்மளால் எல்லா விஷயத்தையும் செய்ய முடியும், நம்ம இந்த விஷயத்தை பக்காவாக செஞ்சு முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு எய்ம் வச்சுருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி அவங்க ஒரு விஷயத்தை யோசித்து அவங்க ஒரு போக்கில் போயிட்டு இருக்கும்போது நீங்கள் அவங்கள முட்டாளே, பைத்தியமே அப்படின்னு நீங்கள் சொல்லி திட்டுறீங்க அப்படின்னா அது அவங்க மன உறுதியை சீர்குலைக்கும்னு சொல்கிறாங்க. ப்ளஸ் அவங்களோட செல்ஃப் கான்ஃபிடென்ட்டை குறைக்கும்னு சொல்கிறாங்க. ரெண்டாவதாக பார்க்கக்கூடிய விஷயம் என்னென்னா, மித்த குழந்தைங்களோட உங்களோட குழந்தைங்களை ஒப்பிட்டு பேசுவது மிகப்பெரிய தப்புன்னு சொல்கிறாங்க. ஏன்னா ஒருத்தவங்களோட ஜீனுக்கும் 5 விரலும் ஒன்றா இருக்கிறதில்ல. ஒருத்தவங்களுக்கும் ஒரு ஜீனில் தான் குழந்தைகள் உருவாகுது. அந்த வகையில் எல்லா குழந்தைகளும் ஒரே விதமான வேலைகளை செய்கிறதில்ல. ஒரு குழந்தை ஒரு விஷயத்தில் கெட்டிக்காரனாக இருக்கும் அப்படின்னா இன்னொரு குழந்தை இன்னொரு விஷயத்தில் கெட்டிக்காரனாக இருப்போம். ஸோ அந்த வகையில் உங்கள் குழந்தைங்களுக்கு எந்த விஷயம் ரொம்ப பிடிக்கும், எந்த விஷயத்தை அவங்க லைக் பண்ணி செய்கிறாங்க, எந்த விஷயத்தை விரும்புகிறாங்க அப்படின்னு நீங்கள் தான் கண்டுபிடிச்சி அந்த விஷயத்தை அவங்களுக்கு வழிகாட்டியாக இருந்து நீங்கள் தான் அவங்கள கை தூக்கி மேல் தூக்கி விடணும். ஆனால் இன்றைக்கி நிறைய பேர் அதை பண்ணுறதில்ல. குழந்தைங்களுக்கு என்ன படிக்கணும், என்ன பேசணும், நீ எதில் போகணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் அட்வைஸ் பண்ணி குழந்தைங்களோட லைஃப்பை கெடுக்கிற மாதிரியான விஷயங்களை நீங்கள் பண்ணக்கூடாது. ஒரு குழந்தை நல்லா பாட்டு பாடும், ஒரு குழந்தை நல்லா ட்ராயிங் பண்ணும், ஒரு குழந்தை ஏதாவது ஒரு மேக்ஸில் ஏதாவது ஒரு விஷயத்த சொல்கிறோம் அப்படின்னா அது கரெக்டாக ஞாபகத்திறன் அதிகமாக இருக்கும். ஒரு சில குழந்தைகள் பார்த்திங்கன்னா சின்ன வயசுலேயே ஹிஸ்ட்ரி, வரலாறுகள், ஆராய்ச்சிகள் இந்த மாதிரி விஷயங்களை விரும்பி பார்க்கும். ஸோ இந்த மாதிரி குழந்தைங்களுக்கிடையே நிறைய வேற்றுமைகள் இருக்குது. அதை நம்ம தான் கண்டுபிடிச்சி குழந்தைங்களுக்கு வழிகாட்டியாக இருக்கணும். ஸோ இதை ஏன் நான் சொல்கிறேன்னா, நீங்கள் மித்த குழந்தைங்களோட உங்கள் குழந்தைங்களை ஒப்பிட்டு பேசும்போது அந்த குழந்தை அந்த பையன் 100 மார்க் எடுத்திருக்கான், நீ என்ன 35 எடுக்கல, நீ என்ன 40 எடுக்கல, நீ எதுக்கு ஃபெயில் ஆகிற, அவனை பார்த்து தெரிஞ்சுக்கோ, நீ தரித்திரம், நீ விளங்க மாட்ட, நீ உருப்பட மாட்ட, நீ பண்ணி தான் மேய்க்க போகிற, நீ பாரு ஃப்யூச்சர்லாம் ரொம்ப கஷ்டப்படுவ, இப்போ எங்கள் பேச்செல்லாம் நீ கேட்க மாட்டேறல, பின்னாடி நீ எப்படி கஷ்டப்படுவோன்னு பாரு, நாங்களாம் எங்கள் அப்பா அம்மா பேச்சை கேட்கறதுனால தான் இன்றைக்கி இவ்வளோ கஷ்டப்படுறோம், இப்போ நாங்கள் உங்களுக்கு சொல்கிறோம், இருந்தாலும் நீ கேட்க மாட்டேற, நீ பின்னாடியே அனுபவிப்ப. இந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் உங்கள் குழந்தைகிட்ட சொல்லி 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 குழந்தைங்களோட செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் எல்லாமே டவுனாக போயிடும். ஸோ அப்போ நம்ம அந்த குழந்தை என்ன நினைப்பாங்கன்னா, நம்ம எதுக்கும் பிரயோஜனம் இல்லை, நம்மளால் எதுவுமே செய்ய முடியாதுட்டுக்கு, அதனால தான் நம்ம அப்பா அம்மா நம்மளை முட்டாள்னு சொல்கிறாங்க, அறிவில்லைன்னு சொல்கிறாங்க, அந்த பையனோட நம்மளை கம்பேர் பண்ணி பேசுகிறாங்க அப்படின்ட்டு அவனுக்குள்ளே ஒரு மன அழுத்தம், மன உளைச்சல், இந்த மாதிரி எக்கச்சக்கமான வைப்ரேஷன்ஸ் கிரியேட் ஆகும் சின்ன வயசுலேயே. அதுக்கப்புறம் அந்த குழந்தை நீங்கள் சொல்கிற பேச்சை ஃப்யூச்சரில் கேட்காமலும் போகலாம். அவங்க ஒரு 16, 15, 18, 17 இந்த ஏஜ்குள்ளே இருக்கும்போது நீங்கள் சொல்கிறத அட்லீஸ்ட் காது கொடுத்து கேட்பாங்க. ஆனால் அவங்க தலைக்கு வந்ததுக்கப்புறம் நீங்கள் அவங்களை கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா அவங்க உங்கள் பேச்சை கேட்க மாட்டாங்க. அவங்க தப்பான வழியில் போகிறதுக்கு 100% வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கி சின்ன வயசுலேயே பார்த்திங்கன்னா நம்ம டிவிகளில் நியூஸில் பார்த்துருக்கோம். எக்கச்சக்கமான நியூஸ் போகுது. சின்ன பசங்க 17, 18 வயசு கூட இல்லை, கஞ்சா அடிக்கிறாங்க, சரக்கு அடிக்கிறாங்க, தண்ணி அடிக்கிறாங்க, இந்த மாதிரி சின்ன பசங்களை, சின்ன பொண்ணுங்களை தப்பான விஷயங்களுக்கு ஈர்க்கிறாங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம டிவிகளில், நியூஸ் பேப்பர்ஸில் பார்க்குறத வழக்கமாக வச்சுருப்போம். அதுக்கு என்ன ரீசன்னா, வீட்டில் இருக்கிற பேரண்ட்ஸ், ஓகேங்களா, எல்லா பேரண்ட்ஸையும் நான் சொல்ல கிடையாது. ஒரு சில பேரண்ட்ஸ் 100ல் 80% பேரண்ட்ஸ் தன்னோட குழந்தை ஒழுக்கமாக வளரணும், கெட்ட வழியில் போகக்கூடாது, நேர்மையாக இருக்கணும், நல்ல வழியில் பணம் சம்பாதிக்கணும், நல்லா கல்யாணம் பண்ணணும், ஃப்யூச்சர்லாம் நல்லா வாழணும் அப்படின்ட்டு தான் நம்ம எல்லா பேரண்ட்ஸும் நினைக்கிறத வழக்கமாக வச்சுருப்போம். ஆனால் ஒரு 30% பேரண்ட்ஸ் பார்த்திங்கன்னா அவங்க வளர்ந்த விதத்தில், அவங்களுக்கு பின்னாடி அவங்களோட முன்னோர்கள் அவங்களுக்கு வழிகாட்டின விதத்தை வச்சு
அவங்களுக்கு பின்னாடி வர சந்ததியும் வந்து அவங்க அதே மாதிரியே இருக்கணும்னு சொல்லி அவங்க வந்து அவங்களோட ஃப்யூச்சரை வந்து ஸ்பாயில் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிற பேரண்ட்ஸ்க்கு தான் நான் வந்து இந்த அட்வைஸ் எல்லாமே நான் வந்து கொடுத்துட்ருக்கேன். எல்லா குழந்தைகளுக்குமே அந்தந்த பேரண்ட்ஸ் மேலே ஒரு ஈர்ப்பு இருக்கும், ஒரு பாசம் இருக்கும். அதை நீங்கள் தான் வந்து புரிஞ்சுக்கணும். அந்த மாதிரி உங்கள் குழந்தைங்க வந்து உங்களை மதித்து உங்கள் மேலே பாசம் இருக்கிற முடியும் தான் நீங்கள் சொல்கிற விஷயங்கள் எல்லாமே உங்கள் குழந்தை வந்து கேட்பாங்க. ஒன்ஸ் உங்கள் மேலே வந்து வெறுப்பாயிடுச்சு, நீங்கள் வந்து குழந்தைங்கள எப்போ பார்த்தாலும் திட்டி வீட்டுக்கு போனால் அப்பா திட்டுவார், வீட்டுக்கு போனால் அம்மா திட்டுவாங்க, நம்ம இந்த விஷயம் வந்து தப்பு பண்ணிட்டோம். அந்த குழந்தைங்க வந்து யோசிக்கிற தன்மையே, செல்ஃபாக யோசிக்கிற அந்த தன்மையே வந்து இல்லாமல் போயிடும். ஸோ நீங்கள் அந்த குழந்தைங்களுக்கு புத்திமதி சொல்கிறீங்க அப்படின்னா, உங்களுக்கு அந்த அளவுக்கு முதல்ல நாலேஜ் இருக்கா அப்படின்னு வந்து நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? நீங்கள் வளர்ந்த விதம், நீங்கள் சொல்கிற விஷயங்கள் மட்டும் இந்த குழந்தைக்கு ஃப்யூச்சரில் போதுமா? நம்ம சொன்ன விஷயங்கள்லாம் வச்சு இந்த குழந்தை வந்து ஃப்யூச்சரில் பொழைச்சிக்குமா? நம்ம குழந்தை வந்து மேலே வந்துருவானா? அப்படின்ற விஷயங்களெல்லாம் ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து கேதர் பண்ணணும். ஓகேங்களா? அப்படி உங்களுக்கு தெரியல அப்படின்னா நீங்கள் வந்து கண்டிக்காமல் இருக்கிறது நல்லது. அப்படி இல்லை அப்படின்னா உங்களோட ரிலேட்டிவ்ஸ் யாராவது வந்து ஒரு பொசிஷனில், ஒரு போஸ்டிங்கில், ஒரு ஜாபில் இருப்பாங்க. அவங்கள்ட்ட போயிட்டு நீங்கள் கவுன்சிலிங் மாதிரி கூப்பிட்டு போகலாம். என் பையன் இந்த மாதிரி தப்பு பண்ணுறான், சொன்ன பேச்சு கேட்க மாட்றான், நீங்கள் கொஞ்சம் சொல்லி திருத்துங்க. இந்த மாதிரி ஏதாவது ஒரு புத்திமதி சொல்லி நம்ம குழந்தைய வளர்த்தோம் அப்படின்னா அது வந்து அவங்க வாழ்க்கைக்கு பாதுகாப்பாக அமையும். அதுக்கப்புறம் இம்பார்ட்டண்டான விஷயம் என்னென்னா, உங்களோட குழந்தைங்களுக்கு வந்து நீங்கள் சாபம் வந்து கொடுக்கவே கூடாது. தேர்ட் பர்சன், அதாவது ரோட்டில் போகிறவங்க இல்லை தெருவில் இருக்கிறவங்க உங்கள் குழந்தைய பார்த்து நீ நல்லா இருக்க மாட்டே, நாசமாக போயிடுவ அப்படின்னா கூட அது பிரச்சனை இல்லை. ஆனால் நீங்கள் பெற்று வளர்த்து நீங்கள் வந்து ஆசபாசமாக வளர்த்த குழந்தைய நீ வந்து நல்லாவே இருக்க மாட்டே, நீ நாசமாக போயிடுவாடா, நீ செத்து போயிடுவாடா அப்படின்லாம் நீங்கள் வந்து சொல்லி சாபம் கொடுக்குறீங்க அப்படின்னா அது வந்து 100% வந்து பழிக்கும்னு சொல்கிறாங்க. ஏன்னா பெற்றவங்க வயிறு எரிஞ்சால் குழந்தைங்க வந்து நல்லாவே இருக்க முடியாது. ஏதோ ஒரு கோபத்தில் வந்து உங்கள் குழந்தைங்களே, உங்கள் பசங்களே வந்து உங்களை அடிச்சிட்டாலும், உங்களை திட்டாலும், ஏதோ ஒரு தெரியாத காரணங்களால் அவனுக்கு வந்து அனுபவம் இருக்காது. லைஃப்பில் இன்னும் என்னன்னே தெரியாது. ஒரு படி கூட லைஃப் பற்றி தெரியாமல் கால் வைக்காமல் இருக்கிற குழந்தைங்கள நீங்கள் இந்த மாதிரி சாபம் கொடுக்கறது, நீ நல்லா இருக்க மாட்டே அப்படின்ற, நாசமாக போயிடுவேன், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் வந்து உங்களோட குழந்தைங்கள பார்த்து சொல்லவே கூடாது அப்படின்ற விஷயத்த வந்து சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா உங்கள் குழந்தைங்களோட மனசில் நீங்காத காயத்தை ஏற்படுத்தும். தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் மாறாதே, நாவினால் சுட்டவடு. இது வந்து திருவள்ளுவர் எழுதிய குறள். ஸோ தீயினால் சுட்ட புண்ணு கூட நமக்கு சீக்கிரம் ஆறிடும். நம்ம பேரண்ட்ஸ் வந்து நம்மளை இந்த மாதிரி சாபம் கொடுத்துருக்காங்க, இல்லை நம்மளை வந்து நல்லாயிருக்கும். இப்போ அந்த குழந்தை என்ன நினைக்கும், அப்போ நம்ம நல்லா இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்கல்ல, நம்ம அப்பா வந்து நம்மளை நாசமாக போயிடுவேன், நீ நல்லா இருக்க மாட்டேன்னு சொல்கிறான்னு நினைக்கிறாங்கல்ல, அப்படின்ற மாதிரி அவங்க வந்து சின்ன வயசு, மேபி அவங்க மேரேஜ்க்கு அப்புறம் ஒரு 35-40 வயசு வந்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் நீங்கள் பின்னாடி அவங்க திரும்பி பார்க்குறாங்க அப்படின்னா நீங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டீங்க, அவங்கள வளர்க்குறதுக்கு என்னென்ன பண்ணீங்க, அதெல்லாம் வந்து அவங்க உணர முடியும். ஆனால் அதுக்கு நடுவுலேயே நீங்கள் அவங்கள இந்த மாதிரி ஸ்பாயில் பண்ணிட்டீங்க அப்படின்னா அவங்க கெட்ட பழக்க வழக்கங்களில் போய் அவங்க லைஃபே வந்து அவங்கள அழிச்சிப்பாங்க. அழித்து முடிச்சதுக்கப்புறம் தான் திரும்பவும் உங்களை யோசிச்சு பார்ப்பாங்க. அப்பயும் உங்களை தான் திட்டுவாங்க. சரிங்களா? இப்பயும் உங்களை தான் திட்டுவாங்க. அவங்க அழிஞ்சு போய் நடுத்தூரில் நின்று அப்போவுமே வந்து உங்களை தான் திட்டுவாங்க. எல்லா குழந்தைங்கள்கிட்டையுமே அன்பாக பேசுனீங்கன்னா போதும். எந்த ஒரு குழந்தையாக இருந்தாலும் சரி. அந்த காலத்தில் தான் வந்து அடியாத மாடு படியாது, குச்சி எடுத்தால் தான் கோலாடும், இந்த மாதிரிலாம் நம்ம வந்து டைலாக்ஸ் வந்து கேட்டிருப்போம் ஸ்கூலில், காலேஜில். குச்சி எடுக்காதவன் படிக்க மாட்டான், அடிச்சா தான் படிப்பான் அப்படின்ற மாதிரியான காலகட்டம் முன்னாடி வாழ்ந்த காலகட்டங்கள் இருந்துச்சு. 15 இயர்ஸ் 20 இயர்ஸ்க்கு முன்னாடி. ஆனால் இப்போலாம் அப்படி கிடையாது. அடித்தானா பதிலுக்கு பதில் அடி, வாத்தியார் அடிச்சிட்டாரா, அந்த பக்கம் வண்டியில் வருவார்ல நான் பார்த்துக்கிறேன், நீ வா மச்சான் சரக்கு வாங்கிட்டு வந்துரு, நம்ம போட்டு தலையிடலாம், மூஞ்சில் வந்து கர்ச்சீஃப் கட்டிக்கலாம், ஏதாவது பண்ணிக்கலாம், இல்லை போயிட்டு இருக்கும்போது தள்ளி விட்டுறலாம், ஏதாவது குறுக்கு புத்தி வந்து யோசிக்க தோணுது. ஸோ இதுக்கு பயந்துக்கிட்டே இப்போ வந்து ஆசிரியர்கள் யாரும் குழந்தைங்களை வந்து அடிக்கிறது இல்லை. ஏன்னா இப்போ உள்ள கல்ச்சர், இப்போ வாழற டெக்னாலஜி, ஏன்னா அப்போல்லாம் மொபைல் கிடையாது, எதுவுமே கிடையாது. இப்போ எல்லாமே வந்து அட்வான்ஸாக நமக்கு எக்கச்சக்கமான தப்பு பண்ணுறதுக்கான அனைத்து விஷயங்களும் நம்ம உலகத்தில் வந்து இன்றைக்கி எண்ணற்ற முறையில் தேவைக்கு அதிகமாகவே நிறைந்து கிடக்குது. அதனால் எல்லா குழந்தைங்களும் தப்பான வழியில் போகிறதுக்கு வித்தின் செகண்ட்ஸ் போதும். அதனால் எந்த குழந்தையும் வந்து அடிக்காதீங்க. மேக்ஸிமம் அன்பால் திருத்த பாருங்கள். ஏன்னா நம்மளோட சொசைட்டி வந்து அந்த மாதிரி வந்து இப்போ கிரேட் ஆகிட்டுருக்கு. இப்போ கிரேட் ஆகி போயிட்டுருக்கிற சொசைட்டியே பார்த்திங்கன்னா அழிவை நோக்கி தான் போகுது. நம்மளே வந்து இன்னும் எவ்வளோ நாளைக்கு இப்படியே போச்சுன்னா எவ்வளோ நாளைக்கு இந்த உலகம் இருக்கும் அப்படின்றதே வந்து கொஷின் மார்க்காக இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், முடிஞ்ச அளவு குழந்தைங்களை அன்பால் திருத்த பாருங்கள், நல்வழிப்படுத்துங்க, ஒழுக்கமாக இருக்க கற்றுக் கொடுங்க. இந்த மாதிரி நீங்கள் பண்ணாலே போதும். உங்களோட குழந்தைங்க வந்து பெரிய ஆளாக வளர்ந்ததுக்கப்புறம் உங்களோட பேர் சொல்கிற மாதிரி பெரிய ஆளாக வருவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோவோட இறுதியாக காக்கைக்கு தன் குஞ்சு பொன் குஞ்சுன்ற பழமொழி வந்து எல்லாருக்கும் தெரியும். ஸோ அந்த வகையில் நம்மளோட குழந்தைங்க எல்லாமே நமக்கு வந்து பொக்கிஷம் தான். நான் யாரையும் வந்து குறை சொல்ல கிடையாது. குழந்தைங்களை வளர்க்கும் போது இந்த மாதிரியான வார்த்தைகளை சொல்லி திட்டாதீங்க, அன்பாக வளர்க்க பழக்கிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் மட்டும் பண்ணுங்கள். இப்போ தான் நம்ம சேனலுக்கு புதுசாக வரீங்க அப்படின்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.